Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து ஒரு சிம்பிள் விசிட்டிங் கார்டு டிசைன் ஒன்று எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டென்ட் தான் இதுல உள்ள அடிச்சிருக்கேன். ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ். நீங்க ஃபேக்ஸ் எது வேணா இல்ல உள்ள அடிக்கலாம். இல்ல ஐகான்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ரைட்? இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் விசிட்டிங் கார்டை நம்ம எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைலுக்கு போயிட்டு ஃபைலுக்கு போய் நியூன்னு எடுத்துட்டு இதில் போய்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட்டானும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், நியூ டாக்குமெண்ட்னும் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ரைட், இப்போ நான் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். ரைட், நியூ டாக்குமெண்ட் ஒன்று நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கனால நான் இங்கே வந்து இன்னொரு நியூ பேஜ் ஒன்று எடுத்துகிட்டு இங்கே வந்து இதுதான் சைஸ். ரைட், 3.5 2.7 இதில் ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா இந்த இதில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ரைட், 3.5. ரைட், இது தான் பிஸ்னஸ் கார்டு சைஸ். நீங்கள் சும்மா பிஸ்னஸ் கார்டுன்னு சொல்லிங்க எடுத்தீங்களாமே இந்த சைஸ்க்கு வந்துடும். சிஎம்வைக்கு நீங்கள் கொடுத்துக்கிறங்க, ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுவார். இதுதான் பிஸ்னஸ் கார்டு சைஸ். ரைட், இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு டபுள் கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து நான் அப்படி எடுத்துகிட்டு இங்கே ஒரு கலர் ஒன்று அப்ளை பண்ணுறேன். இதுக்கு இந்த கலரை அப்ளை பண்ணுறேன். ரைட், இப்போ பாருங்கள் இந்த கலர். ரைட், இந்த கலரில் இருக்குது மற்ற கலர். ரைட், இப்போ இந்த கலர் கீழே உள்ள கலர் இந்த கலர். ரைட், இப்போ இந்த பார்டரை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ரைட், இப்போ இதிலே இன்னொரு காப்பி எடுக்கிறேன்னா இப்போ நான் இருக்க டூல் என்ன டூல், ரெக்டாங்கிள் டூல். அப்போ நான் பிக் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இது இந்த ஆப்ஜெக்டில் வந்து இன்னொரு காப்பி எடுக்க போகிறேன். அப்போ செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் காப்பி, எடிட் பேஸ்ட். அப்போ இதுக்கு மேலே பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் மேலே அப்படி இது பண்ணுறேன். இன்னும் எங்கே வந்துடும், கலரை நான் இந்த கலருக்கு மாற்றுறேன். அப்போ இந்த மாதிரி வந்துடுவார். அப்படி தான் நான் செஞ்சுருக்கேன். ரைட், இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ரைட், இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் இப்படி இருக்கும், அழகாக இருக்கும் லுக். இப்போ இங்கே நம்ம கொடுக்க போகிறது வந்து இது இந்த பேர். ரைட், இந்த பேரை வந்து நான் வந்து இதே வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிறீங்க கிருஷ்ணான்னு சொல்லி. திரும்ப நான் டைப் பண்ணுறேன்னா நீங்கள் உங்கள் ஃபாண்ட் வந்து உங்கள் மெஷின்ஸில் வந்து இந்த பாப்பின்ஸ்ன்ற ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. இந்த பாப்பின்ஸ்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணணும். ரைட், பாப்பின்ஸ்னு சொல்லி பாப்பின்ஸ்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பாப்பின்ஸில் வகைகள் நிறையா இருக்குது. இது அவ்வளவும் உங்கள் மெஷின்ஸ் சிஸ்டத்துக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். ரைட், அதனால் நீங்கள் பாப்பின்ஸ் டவுன்லோட்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அவ்வளோ வகையானதும் கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்தது அடுத்த ஃபாண்ட் விங்டிங்ஸ்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். இதை நீங்கள் விங்டிங்ஸ்ன்றதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபாண்ட்ஸில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், ஓகே, இப்போ நான் கிருஷ்ணான்றதை டைப் பண்ணிவிட்டேன். கீழே வந்து இது அப்படியே ஒரு கீழே வழியில் எடுத்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே வந்து இந்த ரிசப்ஷனிஸ்ட் இதை நான் எழுதுகிறேன். இதையும் நான் வந்து Ctrl+C சரி காப்பி பண்ணிவிட்டு Ctrl+V அடிச்சு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து டிலீட் பண்ணிவிட்டு இதுவும் அதே மாதிரி தான். இப்போ இதுக்கான சைஸ் நான் கொடுத்துருக்கேன். கிருஷ்ணான்ற ஃபாண்ட்டை வந்து டைப் பண்ணி 18 கொடுத்துருக்கேன். இதுக்கான சைஸ் வந்து 7 கொடுத்துருக்கேன். ரைட், இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் டூலில் எடுத்து நீங்கள் டைப் பண்ண தான் இருக்குது. கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கிருஷ்ணான்னு டைப் பண்ண தான் இருக்குது. ஓகே, இதே மாதிரி இதை வந்து ரிசப்ஷனிஸ்ட் டைப் பண்ண தான் இருக்குது. ரைட், இதை வந்து நான் உங்களுக்கு தெரியுமா இருக்கும், நான் திரும்ப சொல்லி கொடுத்தா போரிங் ஆகிடும். அதனால தான் நான் டைப் பண்ணுறத விட இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி போட்டேன். ரைட், சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். ஓகே, இனி அடுத்த பகுதி இங்கே நான் வந்து நம்மளுக்கு வந்து லோகோ போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ வேணா இங்கே போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு லோகோ போட்டிருக்கேங்கன்னா லவ்லின்றது இதை நான் காப்பி பண்ணுறேன். இது ஏதாவது ஷாப் பேரோட நான் கொடுக்குறேன். ரைட், இந்த லவ்லின்றதை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே ஃபாண்ட்டை வந்து மாறுங்க. ஃபாண்ட் வந்து என்னான்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா QT Black Forest. இந்த ஃபாண்ட் வந்து அழகான ஃபாண்ட்டுங்க. இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரைட், டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. ரைட், அடுத்தது ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஐக்கான் தேட வேணாம். இந்த விண்டின்ஸ்ன்ற ஃபாண்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் மெஷினுக்கு. இல்லை விண்டின்ஸ் 2 3 எல்லாம் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த ஐக்கன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ரைட், இந்த விண்டிங்ஸில் ஐக்கன். ரைட், இதை டவுன்லோட் பண்ணால் இந்த 3 ஃபாண்ட்டும் வந்துடும். உங்களுக்கு தேவையான ஐக்கன்ஸை சர்ச் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் சர்ச் பண்ணி நெட்டில் சர்ச் பண்ணியிருக்க தேவை. இது ப்ரொஃபஷனல் வெக்டர் டிவைஸ். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோன் நம்பரை எடுத்துக்கலாம். இதை எடுத்திங்கன்னா இந்த ஃபோன் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நிறையா இருக்குது ஃபோனெல்லாம். ரைட், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னா ஃபோன் நம்பர் கீழே அப்படி கொடுத்துருக்கு. நீங்கள் சும்மா ஒரு ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். நான் எடுத்துகிட்டு டைப் பண்ணி சும்மா ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் எப்படி வைக்கிறேன். அவ்வளோதான்.
கொஞ்சம் குறைச்சிக்கங்க சைஸை. ஃபோன் நம்பர் பெருசாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. ஒரு 10 வச்சோம்னா சரிங்க. ஒரு 10 கொடுத்தோம்னா சரி, நமக்கு சரியாக இருக்கும். 10 இல்லைனா 9 கொடுத்தாலும் சரி. கூட சைஸ் கொடுக்காங்க, அசிங்கமாக போயிடும். இந்த ஐக்கனையும் சின்னதாக்கிடுங்க. ரைட், அவ்வளோதான். இல்லை வேறு ஏதாவது மேட்டர் எதுவும் வேணும்னா நீங்கள் அட்ரஸ் அந்த மாதிரி எதாவது எழுதணும்னா கீழே எழுதிக்கலாம். ரைட், அடுத்தது வந்து என்ன அடுத்தது வந்து இமெயில். ரைட், விண்டிக்ஸ் 2ல் இல்லைனா விண்டிக்ஸ் 1ல் போய்ட்டு பாருங்கள். இமெயில் எதாவது இந்த மாதிரி ஒன்று ஐக்கன் ஒன்று கொடுத்தீங்கன்னா வந்துடுவார். இதையும் கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இங்கே நோடி வச்சுக்கிறீங்க. இங்கே இமெயிலை டைப் பண்ணிக்கிறீங்க. இதே இதை கீழே அப்படி எடுத்துகிட்டு இதை வந்து நான் அப்படி ட்ராக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி வந்துடும். இதில் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். அதே இதை வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. abc@gmail.com கொடுத்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இதை கொஞ்சம் வந்து பெருசாக கொஞ்சம் இழுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இதையும் ஃபாண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பாப்பின்ஸ்னே மாற்றிக்கலாம். அப்படின்னா நல்லாயிருக்கும். பாப்பின்ஸ் ஃபாண்ட் தான் நல்லாயிருக்கும். ஏரியலோட மீடியம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. மீடியம் இதெல்லாம் அண்டர்லைன்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி அழகாக செஞ்சுக்கலாம். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாப்பின்ஸ் ஃபாண்ட் மீடியம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக செஞ்சுக்கலாம். உங்களோட விசிட்டிங் கார்டு டிசைனு இல்லை உங்களுடைய அட்ரஸ் ஏதாவது கொடுக்கணும்னா நான் கீழே எழுதிக்கலாம். அட்ரஸ் ஒன்று டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு பதிலாக சின்ன ஒரு டைட்டில் ஒன்று அட்ரஸ் வேணா டைப் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே இந்த இதை மாற்றிக்க போகிறேன். நான் இந்த கலரை இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரை கொடுத்துட்டு இந்த பார்டரை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துடுவார். இப்போ இவ்வளோ அழகான ஒரு நீட்டாக ஒரு விசிட்டிங் கார்டோட டிசைன் பண்ணிங்க. நான் வந்து ஏதாவது அட்ரஸ் கொடுக்குறேன்னா கீழே எழுதிக்கலாம் அட்ரஸை. இப்போ அட்ரஸ் கொடுக்குறேன்னா இது ரெண்டையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு செலக்ட் பண்ணுறேன். மேலே தூக்கிங்க நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் அட்ரஸை கீழே டைப் பண்ணிக்கலாம். 2410 ரோட் கிளம்போ டைப் பண்ணிவிட்டு இதை வந்து சின்னதாக்கிக்கிறேங்க. பாப்பின்ஸ் ஃபாண்ட் ஒரே ஃபாண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மீடியம் சைஸை வந்து ஒரு 10 மாதிரி கொடுங்க. ஒரு 10 மாதிரி கொடுத்தீங்கன்னாவும் சரி. ஓகே, 10 மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கிறீங்கன்னா சரி. பேங்க் ரோட் கிளம்போ நான் சும்மா டவுட் கொடுப்பேன். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். வெரி சிம்பிளாக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துப்புட்டு எனக்கு வந்து இதை கலரை வந்து இந்த கலருக்கு மாற்றணும். இந்த கலருக்கு மாற்றினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலருக்கு மாற்றினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி கலருக்கு இதே கலருக்கு மாத்திரம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா கிளியராக இருக்கும். ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா லேசாக 2 கலர் வர மாதிரி செஞ்சுக்கிட்டால் லேசாக இருக்கும். ஓகே, இந்த 2 கலரையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இதை வந்து கொஞ்சம் இப்படி வச்சாகும். உங்களுக்கு இந்த மாதிரி அழகான டிசைன் ஆகணும் உங்களுக்கு கிடைக்க பெறும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.